ஹை காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது ரீஜஸ் நியூ எனிமீஸ் அப்படிங்கிற பிஎல் மேங்கா தான். போன மேங்காவோட எண்டிங்லே ரென் வந்து சென்காக மெடிசன்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருப்பான். ஆனால் அவன் குடிச்சிருக்க மாட்டான். அதனால பிளாண்ட் வந்து ரென் கிட்டே அந்த மெடிசனை கொடுக்குறான். அவங்களுக்கு வேணும்னா நீங்களே போய் கொடுக்கணுமா, அப்போ தான் அவன் குடிப்பேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல அவனுக்கு வர வர கொழுப்பு கூடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். சரி, கோவப்பட்டு போக மாட்டான் அப்படின்னு பார்த்தா அடுத்த செகண்டே வெக்கமே இல்லாம அதான் நான் வந்துட்டேன்ல குடி அப்படின்னு சொல்றான். இவனும் அவனை பார்க்குறான். ஓ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்ல, ஏன்னா வச்சுட்டு போகணுமா, உனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு, அதுவும் எந்த அளவுக்கு சளி பிடிச்சிருக்குன்னு பார்த்தியா, நீ பாட்டு வச்சுட்டு போன்னு சொல்கிறா, ஒழுங்கா இப்போ குடி, அப்போ தான் உனக்கு கோல்டு போகும் அப்படின்னு சொல்ல, எனக்கு கோல்டு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, யாரும் என்னை பற்றி கவலையாக பட போகிறாங்க, வச்சுட்டு போ அப்படின்னு சொல்ல, இவன் கண்டிப்பாக ஏதோ பிளான் தான் போடுறான் அப்படின்ட்டு ரெண்டும் புரிஞ்சுக்கிறான். பட் இருந்தாலும் இவனால தானே அவன் மலையிலலாம் நினைஞ்சிருக்கான், அதனால அவனை பிடிச்சி இப்போ நீயா குடிக்கிறியா இல்லை நான் உனக்கு ஃபீட் பண்ணி விடவா, ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்ல, நீ இப்பெல்லாம் பேசுகிறப்போ என்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணல, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறப்போ எனக்கு ஃபீட் பண்ணி விட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் கத்தி சொல்ல, அங்கே இருக்க எல்லாரும் இவங்கள தான் பார்க்குறாங்க. ரெண்டும் பார்க்குறான் யாராச்சும் பார்க்குறாங்களான்ட்டு. பட் எல்லாருமே ஒர்க் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ண இவன் அங்கேருந்து வந்துடுறான். சரி கொடுத்துருக்க மாட்டான்னு பார்த்தா எல்லாருக்கு முன்னாடியும் ஃபீட் பண்ணிட்டு வேற வந்திருக்கான். அவன் திரும்பவும் அவனோட ஷேம்லெஸ் ஆக்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நானும் அவன் சொல்கிறதுக்கெலாம் ஆமாம் சாமி போட்டுக்கிட்டு இருக்கனே, நான் கண்ட்ரோல் பண்ணுறேனா இல்லை அவன் என்ன கண்ட்ரோல் பண்ணுறானே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் திங்க் பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ரியலைஸே ஆகுது. ஓ அவன் முன்னாடி மாதிரி என்ன அவன் பின்னாடி குட்டி போட்டு பூனை மாதிரி சுத்த வச்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரியலைஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறமா இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. மெசேஜ் பண்ணது நம்ம சென் தான். ஆஃப்டர்நூன் வந்து உன்னோட ஆஃபீஸ்ல இரு அப்படின்னு சொல்ல இவனும் சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா எல்லாரும் லஞ்ச் டைமுக்காக சாப்பிட போயிடுறாங்க. அப்போ பிளாண்டும் வந்து கூப்பிடுறான், சென் வாங்க நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீ போ, எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு, ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லலாம். இவனும் சரின்னு போயிடுறான். அவனை அந்த சைடு அனுப்பிட்டு இவன் ரென்னை பாக்குறதுக்காக இந்த சைடு வரான். எங்கேயோ அவசரமா போற மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு இவன் வந்து ஏன் என்னாச்சு, நான் வெளில போக கூடாதா அப்படின்ட்டு ரென் கேக்குறான். இல்ல நான் பிளாண்ட் கிட்ட கேட்டிருந்தேன். என்ன கேட்ட அவன் கிட்ட, எனக்கு கொஞ்சம் கியூரியஸா இருந்துச்சு. ஹென்ஃபங் ரியல் எஸ்டேட்ல என்னை பத்தி ஒரு பர்சன் விசாரிச்சான்னு சொன்னல, அவனை நான் மீட் பண்ணதே இல்லையே, உன்கிட்ட மட்டும் எப்படி என்னை பத்தி கேட்டுட்டு இருந்தான்னு கேட்டேன். சரி நீ கேட்ட, ஆனா அதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்றேன் அப்படின்ட்டு இவன் பேக் அடிக்க, இல்ல அந்த பர்சன் வந்து என்னோட கரியர் பத்தி கேட்டிருக்காங்க, என் ரிலேஷன்ஷிப் பத்தி கூட கேட்டிருக்காங்க, இன்னும் நிறையலாம் கேட்டிருக்காங்க. பட் என்னோட நேமை மட்டும் கேட்கல. இது உனக்கு வியர்டா தெரியலையா அப்படின்ட்டு சென் வந்து என்ன பார்த்து கேட்க, இதுல என்ன இருக்கு, ஒரு வேளை அவனோட கொலீக் வந்து நேம சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இன்னும் நீ உண்மையை சொல்ல மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமா போய் அவனை கிஸ் பண்ணிடுறான். எதுக்காக என்னால இவன் கிட்ட பொய்யே சொல்ல முடியல, எதையும் மறைக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரென் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் நல்லா கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவன் சடனா மூச்சு வாங்குறான். ஹே என்னாச்சு, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்ட்டு ரென் பதறான். இல்ல எனக்கு சளி பிடிச்சிருக்கு, ஆனா அதை மறந்து நான் உன்னை கிஸ் பண்ணிட்டேன், இப்போ என்கிட்ட இருந்து அது உனக்கு பரவிராது அப்படின்னு சொல்லி இவன் ஃபீல் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து ஒரிப்படுறியா அப்படின்ட்டு இவன் மறைக்கிறான். சரி நீ பிளாண்ட் கிட்ட உண்மையாவே கேட்டியா? ஆமா கேட்டேன், உன்கிட்ட எதுக்கு நான் பொய் சொல்ல போறேன் அப்படின்ட்டு சென் சொல்றான். இவனுக்கும் என்ன சொல்லனே தெரியல. அதுக்கப்புறமா கேட்குறாமா, பிளாண்ட் சொன்னா நீ ஏதோ பிஸ்னஸ் ட்ரிப்க்கு போக போறியா இந்த ஆஃப்டர்நூன்? ஆமா போகணும், நீ எப்போ வருவேன்னு சொல்ல. ஏன் இல்லை சொல்லேன். சரி இரு செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறான். அந்த வில்லேஜ் வந்து ரொம்ப ரிமோட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அங்கேருந்து போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் நைட்டு 7-8 மணி ஆயிரும் அப்படின்னு சொல்ல, சரி நீ வந்ததுக்கு அப்புறமா நான் உன்னோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட சொல்கிறேன் சரியா அப்படின்னு கேட்க, இப்போ சொன்னால் என்ன, அது என்ன 7 மணி அப்போ தான் நல்ல நேரமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்க்குறான். பட் எதுவுமே சொல்லலை. டைரெக்டாக பிளாண்ட்க்கு கால் பண்ணி எங்கே இருக்க, நம்ம இப்போவே கிளம்பலாமா அப்படின்னு கேட்க, ஏன்னா இப்போவே வா, நம்ம 3 மணிக்கு தானே பிளான் போட்டிருந்தோம். இல்லை எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்குது, ஸோ சீக்கிரமாக வரணும், அதுக்காக தான் வரியா அப்படின்னு கேட்க அவனும் சரின்னு சொல்லிடுறான். அடுத்த சீன்லேயே 2 பேரும் அந்த வில்லேஜுக்கும் வந்துடுறாங்க. இங்கே வந்து சிக்னல் கூட கிடைக்கல. சரி நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாண்ட் அங்கேருந்து போக, சரி நீ போயிட்டு வா, நான் அதுக்குள்ளே பாஸ்க்கு கால் பண்ணி பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கால் பண்ணுறான். பட் அப்போ இவனுக்கு நம்ம ரென் நினப்பு தான் வருது. அவன் சொன்னால நான் போனதுக்கு அப்புறமா என்கிட்ட எல்லாமே சொல்கிறேன்ட்டு. ஏன் அவன் எப்போவுமே இந்த மாதிரி வியர்டாகவே பிஹேவ் பண்ணுறான், டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அங்கே சிக்னல் ரொம்ப வீக்காக இருக்குது, கால் போகவே இல்லை, நான் மெயின் ரோட்டு தான் போகணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து சிக்னல் எங்கடா கிடைக்கு அப்படின்ட்டு தேடிக்கிட்டு இருக்கான்.
அப்போ ஒரு பைக்கர்ஸ் வந்து இவனோட மொபைலையும் அவன் கையில வச்சிருந்த சூட் கேஸையும் புடுங்கிட்டு போயிடுறாங்க. இங்க ராபரியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே ஓடுறான். அந்த மொபைல் போனா கூட பரவாயில்ல, அதுல இருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கார் கீலாம் அதுலதான் இருக்கு. இவன் அந்த திருடங்க கூட நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ அந்த மொபைலை கூட வச்சுக்கோ, பட் அதுல இருக்க டாக்குமெண்ட் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவன் அங்க டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கவன் அவன் என்னடா சொல்றான் அப்படின்னு கேட்டா, அவனா ஐயோ இவங்கிட்ட சொன்னா பிறகு அந்த டாக்குமெண்ட் தூர போட சொல்லிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொன்னானா, அவன் பேக்ல இருக்க எல்லாமே ரொம்ப வேல்யூபிளா, அதனால அவன் கிட்ட கொடுக்கணுமா அப்படின்னு சொல்ல, அவனை போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமா டிரைவ் பண்ணிட்டே போறான். அந்த டைம்ல ஒரு பெரிய லாரி வருது. லாரி வந்து நம்ம சென்னை இடிக்கிற மாதிரியே காமிக்கிறாங்க. ஆக்சிடென்ட்டும் ஆயிருது. அங்க சுத்தி இருக்க எல்லாருமே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பதறிட்டு இருக்காங்க. அதோட அங்க சீன் கட் ஆகுது. சென்க்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா என்ன? இந்த சைட்ல ரென் வந்து எப்படிடா நம்ம சென் கிட்ட உண்மையெல்லாம் சொல்லலாம் அப்படின்னுட்டு அவனுக்கு அவனே பேசி பழகி பாத்துக்கிறான். எப்படி பேசினாலும் ஒழுங்காவே வரல, நான் எப்படி அவன் கிட்ட சொல்ல, கூலா சொல்வோமா இல்லை பவ்யமாக சொல்லுவோம்மா, எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு இவன் ரொம்ப ரிஹர்சல் பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு கால் வருது. அவன் சென் தான் கால் பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆர்வமாக ஃபோன் எடுத்து காதில் வச்சா, நீங்கள் டேரக்டர் ரென் தானே, சென்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம்னு சொல்ல, என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் பதறி அடிச்சுட்டு வரான். இந்த சைடில் ஆக்சிடென்ட் ஆனதால ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கான் நம்மளோட சென். ரென்னும் வந்து ஓடி வரான். ஓடி வந்து பிளாண்டை பிடிச்சி, அம்மா அவனுக்கு என்ன ஆச்சு, 2 பேரும் மீட்டிங்காக தானே போனீங்க, எப்படி இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி ஆட்டினா, எனக்கு தெரியல, நான் ரூட் செக் பண்றதுக்காக தான் போனேன், அங்க சிக்னல் இல்லைன்ட்டு, ஆனா வந்து பாக்குறதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு, எனக்கே அவங்க தான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு, எனக்கு தெரியல, நர்ஸ் வேற சொன்னாங்க, ஒரு பெரிய ட்ரக் வந்து இடிச்சிடுச்சான், இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்களாம், உயிர் பிழைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கான் அப்படின்னு சொல்ல, அந்த டைமில் டாக்டர் வெளில வராங்க. நீங்களாம் யாரா அவனோட ஃபேமிலி மெம்பரா அப்படின்னு கேட்க, இல்லை நாங்கள் வந்து கலீக்ஸ், இப்போ அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்க, என்னை மன்னிச்சிருங்க, நாங்களும் எங்களால் பண்ண முடிஞ்ச எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்தோம், பட் எங்களால் காப்பாற்ற முடியலை அப்படின்னு சொல்ல, இவங்களுக்குலாம் தலையில் இடி இறக்குன மாதிரி இருக்குது, ஏன்னா இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. பிளாண்ட்லாம் கதறி கதறி அழுறான். அடிலாம் ரொம்ப சிவியராக பட்டிருக்கு. அதுவும் ஃபேஸை கூட எங்களால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியலை, நீங்கள் அவங்களோட ஐடியெல்லாம் செக் பண்ணி இதுதான் சென்னா அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இவனும் பார்க்குறான். அவனோட மொபைல், அதுக்கப்புறமா அவனோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையுமே தான் அந்த திருடங்க வந்து அடிச்சுட்டு போனாங்கல்ல, ஒருவேளை அந்த திருடன்ல எவனாவது ஒருத்தன் செத்துட்டானா அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ரிலீஃப் ஆகுது. பட் ரென்க்கு இது எதுவுமே தெரியாதுல்ல, ஏன்னா அவன் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். அப்படியே அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த சைட்ல ரென் அசால்ட்டா வந்து நின்றுட்டு, நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். இவங்க யாருக்குமே என்ன நடக்குன்னே தெரியல. பிளாண்ட்லாம் வந்து, சென் இது உண்மைக்குமே நீதானா, கோஸ்ட் இல்லையா, நீ செத்துட்டேன்னு சொன்னாங்க, ஒரு நிமிஷம் இரு, ஒருவேளை நீ பேயா அப்படின்னு சொல்லிட்டு இவனை உத்து உத்து பார்க்குறான். இவனுக்கு புரியவே இல்லை. ஆனால் ரென் வந்து எதுவுமே பேசல. இவனை அப்படியே பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த சாப்டரில் வந்து ரென் வந்து எந்த மாதிரி கஷ்டப்படுவாங்கிறது நமக்கே புரியும். அவனுக்கு உயிர் போயிட்டு உயிர் வந்திருக்கும். அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் வந்து செத்துட்டான்னு சொல்லி அப்புறம் அவன் முன்னாடியே வந்து நிற்கிறான். நல்ல ஹாப்பி என்டிங் தான். நீங்களாம் என்ன நினச்சிங்க? சென் வந்து உண்மைக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சிங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன நினச்சேன்னா சென்க்கு லைட்டாக எதுவும் அடிபட்டிருக்குங்கிற மாதிரி தான் நான் திங்க் பண்ணேன். பட் இவங்க ஹோல் பிளாட்டையுமே வந்து ரொம்ப ட்விஸ்டடாக கொண்டு போய் லாஸ்ட் காமெடியாக முடிச்சிட்டாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.